என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 10ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு வாரும் கடிவாளமும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சங்கீதம் 32 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. வாரும் கடிவாளமும். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். சங்கீதம் 32:9. இந்த சங்கீதத்தில் தாவீது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறவன் அடையும் மகிழ்ச்சியை கூறுகிறார். மன்னிக்கப்படாதவன் அடையும் வேதனைகளையும் சொல்கிறார். இடையே 8-9 வசனங்கள் மட்டும் தேவன் பேசுவது போன்ற நிலையில் எழுதப்பட்டுள்ளன. தேவன் மனிதனுக்கு அவன் நடக்க வேண்டிய வழியை காட்டி ஆலோசனையும் கூறுவார். ஆனால் மிருக புத்தியுள்ளவன், அதாவது குதிரை, கழுதை ஆகிய விலங்குகளை போன்றவன் அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த விலங்குகளை கட்டி ஆள்வதற்காக, கட்டுப்பாடு பண்ணுவதற்காக வார், கடிவாளம் போன்ற கருவிகள் தேவைப்படுகின்றன. அவற்றிற்கு கடிவாளம் போட்டு வாரால் கட்டி இழுத்தால் மட்டுமே எஜமானை பின்தொடர்ந்து வரும். அப்படியே தானாக தேவனை தேடி அவருடைய ஆலோசனைகளுக்கு செவிகொடாதவர்களுக்கு வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், கவலைகள் ஏற்பட்டால்தான் தேவனை நோக்கி வருவார். வீட்டு பாடம் எழுதி வராத மாணவன் கண்டிக்கப்பட்டு சிறு தண்டனை கொடுக்கப்படும்போது மாறி அதன் பின் ஒழுங்காக எழுத தொடங்கி விடுகிறான். தினமும் அலுவலகத்திற்கு தாமதமாகவே வரும் பணியாளர்களுக்கு சம்பளத்தை பிடித்தால் நேரத்திற்கு வர தொடங்கி விடுவர். ஆன்மீக வாழ்விலும் வார், கடிவாளம் போன்ற கட்டுப்பாடுகள் நமக்கு வரும்போது புரிந்து கொண்டு திருந்தி ஆண்டவரை பின்பற்றுவது நல்லது. இல்லாவிடில் 10ஆம் வசனத்தில் சொல்கிறபடி துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு என்பதை தெரிந்து கொள்வோம். தேவனுடைய அன்பு நம்மில் செயல்படுகிறது. தேவன் அன்போடு கூடிய கண்டிப்போடு நம்மில் செயல்படுகிறார். தேவனை புரிந்து கொள்வோம். அவருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வோம். அவரை பின்தொடர்ந்து செல்வோம். கர்த்தருக்கு பின்னே நடக்க கடிவாளமும் வேண்டாம், கண்டிப்பும் வேண்டாம், கவனமும் கரிசனையும் போதும். கர்த்தருக்கு பின்னே நடக்க கடிவாளமும் வேண்டாம், கண்டிப்பும் வேண்டாம், கவனமும் கரிசனையும் போதும். ஜெபம். கர்த்தாதி கர்த்தரே, திருமறை மூலம் நீர் போதித்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிறீர். கவனித்து அறிந்து கொள்ள உதவும். நான் நடக்க வேண்டிய வழியை காட்டும். ஒழுங்காக அதிலே நடக்க உதவி செய்யும். ஆமேன்.